பஞ்சபூத தலங்களில் நேற்றைய தினம் நாம் பூமி உறுப்பு அதாவது காஞ்சிபுரம் கோவிலை பற்றி பார்த்தோம். இன்று நாம் நீர் உறுப்பு பற்றி பார்ப்போமா? திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் என போற்றப்படும் ஒரு தெய்வீக தலமாகும். இந்த வீடியோவில் திருவானைக்காவலின் வரலாறு, அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் இரகசியமான தகவல்கள் பற்றி பலரும் அறியாத தகவல்களை பார்ப்போமா? திருச்சியில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோவில் நீர் மூலகத்தை சித்தரிக்கிறது. இங்கு சிவபெருமான் அப்புலிங்கம் அதாவது நீர்லிங்கம் வடிவில் வழிபடப்படுகிறார். கோவிலின் சன்னதியில் லிங்கத்தின் கீழ் ஒரு நீரோடை பாய்கிறது. இது லிங்கத்தை தண்ணீரால் மூழ்கடித்து நீர் மூலகத்தை உள்ளடக்கியது. ஜம்புகேஸ்வரர் கோவில் நீர் அம்சத்தை குறிக்கும் திருஆனைக்காவலின் காவேரி நதியால் சூழப்பட்ட ஒரு தீவில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் ஜம்புகேஸ்வரராக அப்புலிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். இந்த பழமையான கோவில் அதன் தனித்துவமான கட்டடக்கலை பாணி மற்றும் புனித நீர் தொட்டிக்கு பெயர் பெற்றது. முக்கிய அம்சங்களை பற்றி பார்ப்போமா? இந்த கோவில் சுமார் 1800 ஆண்டுகள் பழமையானது. மேலும் கோட்செங்க சோழனால் கட்டப்பட்டது. இது 18 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்தியாவின் 13வது பெரிய கோவிலாகும். பார்வதி தேவியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பூசாரிகள் பெண்களைப் போல வேடமிட்டு நடைபெறும் உச்சிகால பூஜையில் பல யாத்ரீகர்கள் கலந்து கொள்ளும் தினசரி சடங்காக அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்புலிங்கத்திற்கு கீழே ஓடும் நீரோடை ஒருபோதும் வற்றுவதில்லை. கதையின்படி அகிலாண்டேஸ்வரி பார்வதி தேவி தனது தவம் செய்ய ஜம்பு காட்டை கண்டார். அங்கு அவர் தண்ணீரால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதை வணங்கினார். இது அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போதுதான் சிவபெருமான் அவளுக்கு தோன்றி சிவன் ஞானத்தை, சிவனின் இறுதி அறிவு கற்பித்தார் என்று புராணம் கூறுகிறது. இந்த கோவிலில் அன்னை தெய்வம் பார்வதி தேவி சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. எனவே இன்றும் கூட கோவிலில் பூசாரிகள் ஒரு பெண்ணை போல் உடையணிந்து அகிலாண்டேஸ்வரி தேவியின் வழிபாட்டின் அடையாளமாக இறைவனுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த தினசரி சடங்கில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் ஆசியை பெறுகிறார்கள். இக்கோவிலின் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலம் என்னும் புனித நீர் தொட்டியில் நீராடினால் பாவங்கள் தீர்ந்து மோட்சத்துக்கு வழிவகுக்கும் என்பது தொன்மையான நம்பிக்கை. இந்த கதையின் மூலம் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? பண்டைய இந்திய பாரம்பரியத்தில் சிவபெருமான் மிக உயர்ந்த ஆசிரியராக வழிபடப்படுகிறார். நீர் ஞானத்தையும் நீர் ஓட்டம் கற்றலையும் குறிக்கிறது. எனவே ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஞானம் மற்றும் கற்றலின் முக்கியத்துவத்தை மிக அழகான முறையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த கோவிலில் வழிபாடு செய்பவர்களுக்கு ஞானமும் புத்திசாலித்தனமும் கிடைக்கும் என்பது வரலாறு. வணக்கம்.